Hello everyone, welcome to our channel Smiley Chromali. நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 10 பெஸ்ட் டிப்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதையும் மறக்காம பாருங்க. இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து எப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். அதாவது இந்த எக்ஸாம் டைம்ல நான்வெஜ் எடுக்கக்கூடாது, கீரை தான் சாப்பிடணும், காய்கறி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆயில் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் மோஸ்ட் அப்படைசிங்காக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு நான்வெஜ் தான் பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு 200 கிராம் நான்வெஜ் சாப்பிட்ற இடத்துல 100 கிராம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆயில் ஃபுட் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து ஹைட்ரேஷன் தண்ணி எடுத்துக்கோங்க, ஜூஸ் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். மார்னிங் எந்திரிச்சதுமே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து சூடாக வந்து ஏதாவது சூப் குடிங்க. வெஜிடபிள் சூப், சிக்கன் சூப், மட்டன் சூப், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அந்த சூப் குடிங்க. எனக்கு சூப் பிடிக்காது அப்படின்னா காஃபி டீ பிடிக்கும் அப்படின்னா அதை கம்மியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஜூஸ் பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ், கருவேப்பிலை ஜூஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஃப்ரூட் ஜூஸ் பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு பொமிக்ரானட் ஜூஸ், அவகேடோ ஜூஸ், அதுக்கப்புறம் பப்பாயா ஜூஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. வாட்டர்மெலான் ஜூஸ், இதெல்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மார்னிங் வந்து நீங்கள் உங்களோட எந்திரிச்சதுமே ஏர்லி மார்னிங் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹைட்ரேஷனுக்கு நீங்கள் ஒரு வழி பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு நல்லா வந்து சாலிட் ஃபுட் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் காய்கறி ஃப்ரை பண்ணது சாப்பிட்லாம். அதர் தென் வந்துட்டு ஸ்ப்ரவுட்ஸ், அதாவது நிறையா முளைக்கட்டிய பயிர்கள் வந்து சாப்பிட்லாம். ஸோ அப்படி சாப்பிட்றதுனால நம்ம வாயில் எங்கேயுமே ஒட்டாது. ஸோ நம்ம தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சூயிங்னால நம்ம தூக்கமும் கலைஞ்சிரும், நம்மளுக்கு நிறைய எனர்ஜியும் கிடைக்கும், அது மூலியமா நிறைய மெமரி பவரும் கிடைக்கும். ஸோ வெண்டைக்காய் அடிக்கடி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெண்டைக்காய் வந்து நான் ஃப்ரை பண்ணாதான் சாப்பிடுவேன்னா அந்த மாதிரி சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட முடியல அப்படின்னா வந்துட்டு வெண்டைக்காய் தண்ணியில் போட்டு அந்த தண்ணி வந்து குடிங்க. அது ரொம்ப ஹெல்த்தி. ஸோ அது வந்து மெமரி பவரையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சாப்பிடுங்க. நான்வெஜ்ஜு ஃபுல்லாக அவாய்ட் பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஜங்க் ஃபுட்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக அதை வந்து எடுத்துக்கலாம். வித்தவுட் ஆயில் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி மார்னிங் வந்து பாயில்டு ஃபுட்டாக சாப்பிட்டு பாருங்கள். இட்லி, உப்மா, இடியாப்பம், இந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்காங்க. அதிகமாக தேங்காய் பால் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் பொங்கல் அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. ஏன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நம்மளுக்கு டிசீனஸ் வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸ்டடீஸ்க்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். லஞ்சுக்கு வந்து புதினா ரைஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நிறையா கீரை எடுத்துக்கோங்க, நிறையா காய்கறி எடுத்துக்கோங்க. காய்கறிலாம் உங்களுக்கு எந்த மாதிரி கட் பண்ணால் பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணி ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. அது இன்னும் உங்களுக்கு பெட்டர் ஃபீலிங்காக இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் வந்து தண்ணி வந்து எந்த அளவுக்கு உங்களால் அதிகமாக குடிக்க முடியுமோ ஒரு நாளைக்கு 5 to 6 liters ஆஃப் வாட்டர் எடுத்துக்காங்க. இல்லை இதுக்கு மேலேயும் என்னால் குடிக்க முடியும் அப்படின்னா வந்துட்டு கிடைக்கிற பிரேக்லலாம் வந்து நிறைய தண்ணி, ஜூஸ் எடுத்துக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸோ இந்த டைமில் வந்து நம்மளோட ஃபிசிக்கல் கண்டிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அசிடிட்டி இருக்கிற ஸ்பைசஸ் ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்துக்காதீங்க. குழம்புலையுமே வந்து அதிகமாக காரம், மசாலா உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்காதீங்க. ஸோ வந்து அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஸ்டொமக் பெயின் வரும். அது கிளியர் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் காரம் கம்மியான ஃபுட்டாகவே நீங்கள் வந்து சாப்பிடுங்க. அதே மாதிரி நைட்டு வந்து நல்லா வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை வந்து சூடாக சாப்பிடுங்க. எப்பயும் எல்லாரும் ஸ்கூல் போயிட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு குளிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சூடான ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு நம்ம எல்லாமே படிச்சிட்டோம், நாளைக்கும் நல்லா படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை எடுத்து சூடாக நல்லா வச்சு சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து எல்லாருமே ஒரு கார்லிக் மில்க் குடிங்க. ஸோ இந்த எக்ஸாம் டைமில் நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுக்கு ஒரு ஃபியர் இருக்கும். ஸோ எப்படி நம்ம காலைல எந்திரிக்கணும், இந்த விஷயத்தெல்லாம் படித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை அறியாமலே ஒரு ஃபியர் நம்மளுக்குள்ளே வந்துடும். அதுதான் எக்ஸாம் ஃபியர். ஸோ நம்மளுக்கு தூக்கம் வராது, படுத்தா அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கார்லிக் மில்க் வந்து குடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டீப் ஸ்லீப் இருக்கும். இந்த டீப் ஸ்லீப் வந்து கொஞ்ச நேரம் இருந்தாலுமே நம்மளுக்கு மார்னிங் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக வந்து எல்லாரும் கார்லிக் மில்க் எடுத்துக்கோங்க. கொஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க.
எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பாதாம் பிடிக்கும், இல்லை பிஸ்தா பிடிக்கும், இல்லை வால்நட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு, இல்லை கேஷ்யூஸ் பிடிக்கும்னா அந்த ஐட்டம்ஸை வந்து கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது மாதிரி அத்திப்பழம் பிடிக்கும் அப்படின்னா அத்திப்பழத்தை ஊற வச்சு பாலில் அடித்து அதை குடிங்க. இதுவும் வந்து ரொம்ப ஹெல்தி. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் பிளட் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகுறதுனால நம்மளுக்கு மெமரி பவரும் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. டேட்ஸ் வந்து மேண்டேட்ரியாக டெய்லி 2 டேட்ஸ் வந்து சாப்பிடுங்க. இது வந்து நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதனால நம்மளுக்கு மைண்ட் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அது போக கேர்ள்ஸுக்கு வந்து டியூரிங் மென்ஸ்ட்ரேஷன் டைமில் வந்து இந்த டேட் சாப்பிட்றதுனால நிறைய பெயின் ரிலீஃப் இருக்கும். அது போக அவங்களுக்கு ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து டார்க் சாக்லேட்ஸ் எடுத்துக்கோங்க. நார்மல் சாக்லேட்ஸ் வேணாம். டார்க் சாக்லேட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஸ்வீட் கண்டென்ட் வந்து நம்மளோட ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து கிளியர் பண்ணும். ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல்லாம் வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு டார்க் சாக்லேட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் மறக்காமல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் தான், எக்ஸாமுக்கு போகிறப்போ தயிரில் சீனி போட்டு சாப்பிட்டு போனால் எக்ஸாம் நல்லா எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. அதோட ஆக்சுவல் ரீசன் என்ன அப்படின்னா, கர்டு வந்து ஒரு ப்ரோபயாட்டிக். ஸோ வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாமில் கொஷின் பேப்பரை பார்த்தோன்னா ஒரு பயம் வரும், வயிற்றுக்குள்ளே ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கும். ஸோ இந்த பட்டர்ஃப்ளையை காம் பண்ணுறதுக்கு தான் இந்த கர்டு வித் சுகர். சுகரில் வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவலை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான கண்டென்ட் இருக்கு. அண்ட் கர்டில் வந்து நம்மளுக்கு ப்ரோபயாட்டிக்ஸ் இருக்கு. ஸோ இதனால நம்மளுக்கு வர அசிடிட்டி ப்ராப்ளமும் வந்து அவாய்ட் ஆகும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸும் அவாய்ட் ஆகும். ஸோ அதனால எக்ஸாமுக்கு போகிறப்ப வந்து தயிரில் சீனி போட்டு சாப்பிட்டு போக சொல்லுவாங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல டிப்ஸ் தான். இதை நானும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் மாற்றுங்க. இந்த 1 மந்தில் கன்சிஸ்டண்ட்டாக சாப்பிடுங்க. நியூவாக எதையுமே ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதையே கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாருமே எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹைட்ரேட்டிங்காக இருங்க, தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. ஒரு மைல்டு வாக்கிங் போங்க, ஒரு டீப் பிரெத் எடுத்துக்கோங்க, ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருங்க. அது கூடவே இந்த ஃபுட் ஹேபிட்ஸையும் ஆட் பண்ணி உங்கள் ஃபிசிக்கல் கண்டிஷனையும் வந்து ரொம்ப குட்டாக வச்சுக்கோங்க. ஃபிசிக்கல் கண்டிஷன் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம மென்டல் கண்டிஷன் நல்லா இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எல்லாரும் சூப்பராக மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் பெஸ்ட்டாக ஃபிஷர் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான வீடியோஸையும் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.